வணக்கம் தமிழா. இன்றைக்கி வந்து நம்ம 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் 3ல் இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்ட் 1 இந்த லெசனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? லெசன் பேர் தான் பார்ட் 1, ஆனால் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ போய் மறக்காமல் பார்த்துருவாங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்லியிருந்தோம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் ஈக்குவாலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு விட்ட கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஈக்குவாலிட்டி நான் ஏற்கனவே பாதி இதில் சொல்லியிருந்தேன். ஈக்குவாலிட்டின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், சமநிலை. ஒரு ஹியூமனை வந்து நம்ம ஹியூமனாக தான் ட்ரீட் பண்ணோம். அவங்கள வந்து நம்ம எந்த விதமான பாகுபாடு பார்க்கக்கூடாது. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காமன் ஹியூமனிட்டி பேஸ்டாக நம்ம பார்க்கணும். அவங்கள வந்து இனம் சார்ந்தோ கலரை சார்ந்தோ இல்லை மொழி சார்ந்தோ எது மூலயமா அவங்கள பிரிக்கக்கூடாது. ஹியூமனிட்டி காமனாக நம்மளுக்கு இருக்கிறது ஹியூமனிட்டின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து ஹெரால்ட் லஸ்கி, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பார்ட் 1 வீடியோவில். இந்த லஸ்கி ஹச்ஜே லஸ்கின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து ரொம்ப காமனாக இருப்பார். அவர் தான் ஈக்குவாலிட்டி பற்றி, லிபர்ட்டி பற்றி நிறைய பேசியிருப்பார். அசர்ஷன் அண்ட் ரீசன், அதாவது கூற்று, அதோடைய விளக்கம், அது சரியாக இருக்கா அதை பார்க்க சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, குரூப் 4 கொஷினில் நிறைய கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்லாம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி பார்த்துருங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த இதில் என்ன சொல்கிறாரு இந்த பாக்ஸ்லனா, ஒரு ஸ்டேட், அதாவது ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ரிச்சாக இருப்பாங்க. அதே நிறைய மக்கள் வந்து ஏழைகளாக இருப்பாங்க. அது இருக்கிறனால கவர்மெண்ட் வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அதாவது கவர்மெண்ட் யார் சொல்கிறது கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சாக இருக்காங்கள்ல, கொஞ்சம் பீப்புள் ரிச்சாக இருந்தாலும் அவங்களுடைய பேச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் கவர்மெண்ட்டே செயல்படும். ஸோ இதுதான் இவர் சொல்கிற ஒரு கூற்றாக இருக்குது. ஓகேங்களா? ஹெரால்ட் லஸ்கி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லஸ்கி ஈக்குவாலிட்டி பற்றி என்ன சொல்லியிருக்காரு, ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவிலே சொல்லிட்டேன், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறதுக்கு இது வந்து ஹிஸ்ட்ரி இல்லை ஜாகிரஃபி இல்லை, இது வந்து பாலிட்டி. நம்மளுக்கு வந்து எது கண்டென்ட்டு, ஈக்குவாலிட்டினா என்ன அது தெரிஞ்சாலே போதும். அதை தான் இவர் லஸ்கியும் சொல்லியிருப்பார். இதில் என்ன சொல்லியிருப்பார்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எல்லாத்துக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அப்போ தான் ஈக்குவாலிட்டி இருக்கும். எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கணும். யாருக்குமே ப்ரிவிலேஜஸ் வந்து இல்லாமல் பண்ணக்கூடாது, அதாவது அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். எக்கனாமிக் வைஸோ சோஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்இக்வாலிட்டி பிறப்பு ஒருத்தருடைய பிறப்பை வச்சோ இல்லை அவருடைய தரத்தை வச்சோ அவருடைய கலர் வச்சோ நம்ம வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். இது வந்து ஜென்ரலான டாபிக். ஸோ இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி தேவை, எனக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இந்த கொஷின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி டாபிக்ஸை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா. எது முக்கியமோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஈக்குவாலிட்டி, இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்இக்வாலிட்டி, சோஷியல் இன்இக்வாலிட்டின்ட்டு 2 இன்இக்வாலிட்டியாக பிரிப்பாங்க. சரிங்களா? நடுவில் ஒரு சில வார்த்தைகள் நான் வந்து தப்பாக சொல்லியிருந்தாலோ அது வந்து நான் திருத்திடுவேன். ஸோ கவலைப்பட வேணாம், பார்த்துக்கோங்க. நேச்சுரல் இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சில பேர் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இதில் வந்து அதை தான் சொல்லியிருப்பாங்க இந்த பேராகிராஃபில். அதை நான் தமிழில் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பிறப்பளவில் ஒரு எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு மாதிரி படிப்பான், அவனுடைய கெப்பாசிட்டி ஒரு மாதிரி இருக்கும். அந்த பையனே 12th படிக்கல ஒரு கெப்பாசிட்டி வந்துடும். அது டேலண்ட்டு, அது கெப்பாசிட்டி பொறுத்து ஒரு ஆளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருமே 100 out of 100 வாங்க முடியாது, எல்லாருமே ஃபெயில் மார்க்கும் வாங்க முடியாது. ஸோ அவங்களுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து, அவங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து நேச்சுரலாக நம்ம இன்இக்வாலிட்டியாக இருப்போம். அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? அதை நம்ம ஈக்குவாலிட்டியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா நேச்சுரலாக அது நடக்கிற இன்இக்வாலிட்டி. நம்மளுக்கு வந்து இப்போ கெப்பாசிட்டி ஒரு ஆளுக்கு மாறும். ஸோ அதுதான் அதில் சொல்கிறாங்க. ஆனால் அதே சோஷியல் இன்இக்வாலிட்டி பார்த்திங்கன்னா மாற்ற முடியும். நம்மளால் அந்த சோஷியல் இன்இக்வாலிட்டியை மாற்ற முடியும். சோஷியல் இன்இக்வாலிட்டி கீழே என்ன ஒரு பார்த்திங்கன்னா சொசைட்டியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், நம்மளாலே க்ரியேட் பண்ணப்பட்டிருப்போம். என்ன க்ரியேட் பண்ணியிருப்போம், இவங்க வந்து இந்த மாதிரி கலரில் இருந்தால் இவங்க வந்து நம்மளுக்கு ஈக்குவல் இல்லை, இவங்க வந்து இந்த கேஸ்ட்னா நம்மளுக்கு ஈக்குவல் இல்லை, இவங்க இந்த மொழி பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவல் இல்லை. இந்த மாதிரி சொசைட்டி வந்து ஒரு கரெக்டான யோசனை இல்லாமல், சும்மா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு இதே இல்லாமல் அவங்களுக்குள்ளே அவங்களா பேசிக்கிட்டு ஒன்று நடத்துகிறாங்களே, ஸோ அதுதான் சோஷியல் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ரேஸு, கலர், ஜெண்டர், கேஸ்ட்டு இது எல்லாமே சோஷியல் இன்இக்வாலிட்டிக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதை தான் அதில் சொல்லியிருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் இவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் வந்து உடலளவில் வந்து பலவீனமாக இருந்தாலும் அவருடைய டேலண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட இல்லாத டேலண்ட் வந்து இவருக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து நேச்சுரலாக இருக்கிற இன்இக்வாலிட்டி வந்து அதையுமே நம்ம பார்க்க தேவையில்லை. ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதில் எல்லாத்துலேயும் இந்த பேராகிராஃபில் இதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. சிவில் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல், சோஷியல், நேச்சுரல், எக்கனாமிக்கு. இதுக்கு என்ன சிவில்னா என்ன, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. பொலிட்டிக்கல்னா என்ன, எல்லாத்துக்குமே ஓட்டு உரிமை கொடுக்கணும், எல்லாருமே வந்து எலெக்ஷனில் நிற்க உரிமை கொடுக்கணும். சோஷியல் ஈக்குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எல்லா மக்களும் எல்லா இனத்துக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நேச்சுரல் ஈக்குவாலிட்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நேச்சுரல் ரைட்ஸ் நம்மளுக்கு. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெல்த்தை பொறுத்து மாறும். ஸோ அதுவுமே எப்படி நம்ம வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வரலாம். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சோஷியல் ஈக்குவாலிட்டி இதில் பெருசாக ஒன்றும் சொல்ல, டிஸ்கிரிமினேஷன் வந்து பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே எந்த விதமான பேராமீட்டர்ஸ் வச்சும் அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங் வந்து ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிளாக இருக்கார். எதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வயலண்ட் சிவில் ரைட் மூமெண்ட்டு யூஎஸ்ஏல வந்து அதாவது நம்ம காந்தி எப்படி நம்ம இந்தியாவில் வந்து நான் வயலண்ட்டு போராட்டம், அதாவது சத்தியாகிரகம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியே மார்ட்டின் லூதர் கிங் வந்து யூஎஸ்ஏல வந்து பண்ணியிருப்பார். எதுக்காக பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களுக்காக அமெரிக்காவில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு ஈக்குவல் ரைட் வாங்க ரொம்ப போராடி இருப்பார். எப்போ பார்த்தீங்கன்னா 1950 to 1960 இந்த டைமில் வந்து அவர் பண்ணியிருப்பார். அதே மாதிரியே அம்பேத்கர் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்காக நிறைய போராடி அவர் வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும் பண்ணியிருப்பாங்க. ஸோ சோஷியல் ஈக்குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியமானதுன்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குது. அதாவது எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், எல்லாருக்கும் அதாவது ஒரு மென் பிறந்ததுலேருந்து அவனுக்கு வந்து அவர் வளர்ந்து போகிற அளவுக்கு எப்போனாலுமே அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் கொடுக்கணும். மென்னுனா இங்கே வந்து பொதுவாக தமிழாக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு மனிதன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து மென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மனுஷன் வந்து பிறந்து வளர்ந்து அவர் சாகிற வரையும் எல்லாத்துக்குமே நம்ம ஈக்குவலான ரைட்ஸ் கொடுக்கணும். ஒரு சிட்டிசனுக்கு எந்த வித பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கப்படலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, 10th December 1948 அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதில் வந்து எதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் ஈக்குவாலிட்டியை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிவில் ஈக்குவாலிட்டி. சிவில் நம்ம ஏற்கனவே நிறைய இந்த வார்த்தை 8th கேட்டோம், 9th கேட்டோம், 10th கேட்டோம், இப்பயும் கேட்குறோம். சிவில் இது வந்து லாட்டின் வார்த்தை, சிவிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சிவில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதோட மீனிங் சிட்டிசன். ஓகேங்களா. ஸோ சிவில் ஈக்குவாலிட்டின்னா நம்மளுக்கு தெரியும், எல்லா சிட்டிசனுக்குமே ஈக்குவலான ரைட்ஸ் கொடுக்கணும், ஈக்குவலான இது கொடுக்கணும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஹோப்ஸ் இவர் என்ன சொல்லுவார்னா, வாட் குட் இஸ் ஃப்ரீடம் இஸ் ஸ்டார்விங் மேன், ஹீ கேனாட் ஈட் ஃப்ரீடம் ஆர் ட்ரிங்க் இட். அதாவது என்ன மீனிங்னா, ஒரு ஸ்டார்விங் மேனுக்கு என்ன ஒரு பெரிய ஃப்ரீடம் இருந்துற போகுது. அதாவது ஸ்டார்விங் மேன்னா ஒரு பசியோடு இருக்கிற மனிதனுக்கு பெருசாக என்ன ஃப்ரீடம் இருக்க போகுது, அவன் என்ன ஃப்ரீடம் சாப்பிடவா முடியும் இல்லை குடிக்கவா முடியும், அந்த மாதிரியே ஒரு பேச்சுவார்த்தையில் சொல்கிறாரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பசியில் இருக்கிறவனுக்கு என்னப்பா ஃப்ரீடம் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஃப்ரீடம் அவர் சாப்பிட முடியும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணணும். ஸோ அதை பற்றி ஈக்குவாலிட்டியை சொல்ல வராரு, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை சொல்ல வராரு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து அதை தான் சொல்லியிருப்பாங்க, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி பற்றி அரேப் அப்ரேசிங்கில். இதில் நம்மளுக்கு தேவையானது என்ன பார்த்திங்கன்னா, இந்த ஜாஸ்மின் ரெவல்யூஷன் வந்து ஜாஸ்மின் பார்த்திங்கன்னா டுனிசியா நேஷனல் ஃப்ளவராக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து கேட்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. இதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ரைட்ஸ், அதாவது ஓட்டு உரிமைக்காகவும் நம்ம ஓட்டு போட யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் படி 18 வயசு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கள ஓட்டு போட உரிமை இருக்குது. ஸோ ரைட் டு ஓட்டு, ரைட் டு கண்டெஸ்ட் இன் எலெக்ஷன், அதாவது எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஹோல்டு பப்ளிக் ஆஃபீஸு, பெட்டிஷன், கிரிட்டிசைஸ் பப்ளிக் பாலிசிஸ், ஏதாச்சும் ஒரு பாலிசி வந்தால் அதை நம்ம கேட்கலாம், அது ஏன் இப்படி போட்டிருக்கீங்க என்ன அதுக்குன்னு எல்லாமே நம்ம கேட்க உரிமை இருக்குது. ஸோ அதுதான் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு இந்த லார்ட் ப்ரூஸ் ஒன்று சொல்லியிருப்பார். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் யார் ரொம்ப முக்கியமான ஆள் இந்த லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி பற்றிலாம் பேசினா யார் ரொம்ப நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த மனுஷன் பேசுவார்னா இந்த ப்ரொஃபஸர் லஸ்கி. ஏற்கனவே சொல்லிட்டோம், HJ லஸ்கி பார்ட் 1 வீடியோலும் பார்த்துருக்கோம், இவர் நிறைய சொல்லியிருப்பார். ஸோ இந்த இதுலேயும் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. லஸ்கி வந்து
Political equality is therefore never real unless it is accompanied with virtual economic liberty. அதாவது ஒரு லிபர்ட்டி இருக்கணும், நம்மளுக்கு ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு லிபர்ட்டி இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. புரிஞ்சு படித்தாலும் நல்லது தான், இல்லைனா மனப்பாடம் பண்ணுறது பெட்ரு. அதோட கீவேர்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டு. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னடா? எக்கனாமிக் ஈக்குவாலிட்டினா என்னென்னா ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதை தான் இவர் சொல்லுவார். லெஸ்கி என்ன சொல்லுவார்? அது மட்டும் இல்லாமல் இது ஈக்குவாலிட்டினா என்ன, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டினா என்ன, அதாவது எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டோம்னா அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க டெவலப் பண்ணிக்கிடுவாங்களே. இப்போ எனக்கும் ஒரு வேலை கொடுத்துட்டாங்க, என்ன பாரு இன்னொருத்தவனுக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, நாங்கள் 2 பேருமே ஒரே சம்பளம் வாங்குகிற வேலை வாங்கிட்டோம்னா நாங்கள் டெவலப் பண்ணி ஒரே மாதிரி தான் ஈக்குவலாக இருப்போம் ஸ்டேட்டஸில். ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க இந்த எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன சொல்கிறாங்க, ரிலேஷன் பிட்வீன் லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி. லிபர்ட்டினா என்ன, ஈக்குவாலிட்டினா என்னன்னு இப்போ பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ இதை வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அந்த லார்ட் ஆக்டன், ஹெரால்டு ஜே லெஸ்கி, லார்ட் ஆக்டன், அலெக்ஸ் டி டொக்யூவெலி. ஓகேங்களா, பேர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ஹச்ஜே லெஸ்கி வந்து என்ன சொல்லியிருப்பார், இது ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. இதுதான் 2-3 தடவை இந்த லெசன்லேயே ரிப்பீட் ஆகிருக்கு. வேர் தேர் ஆர் ரிச் அண்ட் புவர், எஜுகேட்டட் அண்ட் அன்எஜுகேட்டட், வி ஆல்வேஸ் ஃபைண்ட் ரிலேஷன் ஆஃப் மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட். அதாவது எந்த இடத்துல எந்த நாடில் ரிச்னு ஒரு ஆள் புவர்னு ஒரு ஆள் இருக்காங்களோ, எஜுகேட்டட் பர்சன் இருக்காங்களோ, அன்எஜுகேட்டட் பர்சன் இருக்காங்களோ, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட் இந்த கான்செப்ட் இருக்கும். நம்ம இந்தியா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், தொழிலாளர், தொழிலதிபர் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்ல வராரு ஹச்ஜே லெஸ்கி. இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இல்லாமல் எல்லாருமே எஜுகேட்டடாக இருந்தால் இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பித்து எல்லாருமே அது முதலாளியாக இருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரியே எல்லாமே ரிச்சாக இருந்தால் எல்லாருமே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகி பெரிய இதாக இருப்பாங்க. ஸோ புவர் இருந்தால் நம்ம அவங்களுக்கு கீழே போய் வேலை பார்ப்போம், அன்எஜுகேட்டடாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு கீழே போய் இது பண்ணுவோம். ஸோ இதுதான் அவர் சொல்ல வர கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் இந்த லைசஸ் ஃபேரி, அதாவது இதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ப்ரைவேட் செக்டார் இருக்குல்ல. ஸோ ப்ரைவேட் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இது பண்ணுறது தான் லைசஸ் ஃபேரின்னு சொல்லுவாங்க. ஆடம் ஸ்மித் யாருப்பா? ஆடம் ஸ்மித் வந்து எக்கனாமிக்ஸோட ஃபாதர். ஓகேங்களா, இதில் கொடுக்கல, நான் வந்து ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். ஆடம் ஸ்மித் வந்து ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து இந்த ஈக்குவாலிட்டி பற்றி பேசியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோஷியலிஸ்டிக் டெமோக்ரஸி, கேபிட்டலிஸ்டிக் டெமோக்ரஸி. அதாவது கேபிட்டலிஸ்ட் டெமோக்ரஸியில் நம்மளுக்கு வந்து ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி கிடைக்க வாய்ப்பு கம்மி. அதாவது கேபிட்டலிஸ்ட்னா என்னது, ப்ரைவேட் செக்டார். ஸோ ப்ரைவேட் செக்டாரில் ஒரு எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. அதே பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி இஸ் பாசிபிள் ஒன்லி இன் சோஷியலிஸ்டிக் டெமோக்ரஸி. ஓகேங்களா, சோஷியலிஸ்டிக் டெமோக்ரஸியில் லிபர்ட்டி வந்து பாசிபிளாக இருக்கும். லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி, அதாவது இது ரெண்டுமே ஒன்றேந்து இருக்கணும், அப்போ தான் அது வந்து கரெக்டான இதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கடைசி ஒரு வார்த்தையை பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ் ரிப்பீட்டட் கொஷின். லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் செட் பை பொலார்டு. ஓகேங்களா, பொலார்டு வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். என்னென்னா இந்த ரெண்டுமே ஒன்று சார்ந்திருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமானது இல்லை, இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு தேவையில்லை கண்டென்ட்டு. நான் எது முக்கியமோ அதை சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஈக்குவாலிட்டி இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் டு ஆல் பர்சன்ஸ். லா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் சமம், அதை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 21 இதே தான் சொல்லுவோம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் லா டு பி ஃபர்தர். இது வந்து எது மூலயமா ஸ்ட்ரென்தன் பண்ணுது, இந்த ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 21 வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது சரிங்களா. அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தாங்க நம்மளுக்கு முக்கியம். இது நம்ம ஏற்கனவே நிறையா படிச்சிருப்போம், இருந்தாலும் இதில் பார்த்துக்கோங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வந்து ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15 வந்து டிஸ்கிரிமினேஷன் வந்து எதிர்த்து பேசுகிறது, ஆர்டிகல் 16 வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில், ஆர்டிகல் 17 பார்த்திங்கன்னா
அன்டென்சிபிலிட்டி வந்து அபாலிஷ் பண்ணணும், அதாவது தீண்டாமை சொல்லுவாங்களா, அது வந்து ஒழிக்கணும் பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 17. அபாலிஷன் டு டைட்டில்ஸ், அதாவது அவங்களுக்கு பேருக்கு முன்னாடி அந்த டைட்டில்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாமே அபாலிஷ் பண்ணுறது ஆர்டிகல் 18. ஓகேங்களா, இதுதான் அதில் சொல்லியிருப்பாங்க. இந்த பிக்சர் வந்து சூப்பராக நம்மளுக்கு இது பண்ணோம். ஈக்குவாலிட்டினா எல்லாத்துக்குமே ஈக்குவலான இது கொடுக்குறது. ஈக்குவிட்டினா நீ கம்மியாக இருக்க, உன்னோட தரம் கம்மியாக இருக்குது, ஆனால் நிறைய பேர் சொசைட்டியில் தரம் உயர்ந்து இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீயும் உயரணும்னா உனக்கேற்ற சலுகை நான் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த ஈக்விட்டி. ஆனால் இப்போ ரியாலிட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்றவன் வளர்ந்துக்கே போகிறான், இல்லாதவன் இல்லாமலே போகிறான். ஸோ அதுதான் இந்த ரியாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபன்னான நம்மளுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இது. இந்த பிக்சர் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டியை விட ஈக்விட்டிக்கு தான் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படிடா நீ சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் கொடுக்குறாங்களே, ஸோ அது வந்து ஒரு விதமான ஈக்விட்டின்னு என்னை பொறுத்து. ஏன்னா எல்லாத்தையுமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும்னா ஈக்குவலாக எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து நல்லா வளர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்படாத இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்க தேவையில்லை, தேவை நிறையா இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். ஸோ அந்த மாதிரி பேசுகிறது தான் ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக போகிறோம், இது எதுக்கு படிக்கிறீங்க, கவர்மெண்ட் வேலை போகணும். ஸோ நம்ம வந்து சமநிலையில் இருக்கணும். நம்ம எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம சமநிலையில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நிலைத்திருக்க முடியும் இந்த கவர்மெண்ட் செக்டாரில். இல்லைனா நிறைய கேஸில் மாட்டி உள்ளே போக வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு போகிறேன். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் லிபர்ட்டி. இப்போ நம்ம லிபர்ட்டிக்குள்ளே பேசலாம். இதில் என்ன சொல்கிறாங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. லிபர்ட்டினா தன்னிச்சையாக அவங்களா இது பண்ணி ஃப்ரீடமாக இருக்கிறது தான். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கிங்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நிறைய மக்களுக்கு வந்து லிபர்ட்டி கிடச்சிருக்காது. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த லிபர்ட்டி இந்த கான்செப்ட் வந்து ஸ்லோகனாக சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்னா லிபர்ட்டி ஸ்லோகன் அதெல்லாம் கொண்டு வர காரணமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நெப்போலியன் 3 இருக்குல்ல, அவருக்கு அப்புறம் இந்த தேர்ட் ரிப்பப்ளிக் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தேர்ட் ரிப்பப்ளிக் 1940 போனக்கப்புறம் ஃபோர்த் ரிப்பப்ளிக் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, என்னடா ரிப்பப்ளிக்னு பெருசாக யோசிக்க தேவையில்லை. எப்போ தேர்ட் ரிப்பப்ளிக் கொண்டு வந்திருக்காங்க, எப்போ ஃபோர்த் ரிப்பப்ளிக் கொண்டு வந்திருக்காங்க, எப்போ ஃபிஃப்த் ரிப்பப்ளிக் கொண்டு வந்திருக்காங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இட்டாலி அண்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா, இட்டாலி 19th century வரையுமே, இந்தியா 20th century வரையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய லிபர்ட்டி வந்து கிடச்சிருக்கு. ஸோ நேஷனுக்கு சொல்கிறாங்க. நம்ம வந்து பெரிய ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் லிபர்ட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா, லிபர்ட்டியும் சிவிக்ஸும் ஒரே மொழியிலேருந்து பெயர்க்கப்பட்டது தான், லாட்டின். ஓகேங்களா? லிப்பர்னு மீனிங். அது லிப்பர்னா என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃப்ரம் ஆல் சாக்கிள்ஸ். சாக்கிள்ஸ்னால் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கிலி. ஓகேங்களா? கையில் விலங்கு போடுவாங்க பாருங்கள், போலீஸ் வந்து கையில் விலங்கு போடுவாங்களா, ஸோ அது பேர் தான் சாக்கிள்ஸு. அதாவது நம்மளை எந்த விதமான ஒரு கட்டுக்குள்ளே இல்லாமல் நம்மளை அவுத்து விட்டுட்டு நம்மளோட ஃப்ரீடமாக நம்ம என்ன வேணால், அதாவது என்ன வேணான்னா கரெக்டாக நம்மளுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேவையற்ற செயல் இல்லாமல் நம்மளுக்கு தேவையானதை ஃப்ரீடமோடு பண்ணுறது தான் இந்த லிபர்ட்டி. லிப்பர்ன்ற ஒரு லாட்டின் வார்த்தையிலேருந்து வந்தது. அந்த லிப்பர் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் ரெஸ்ட்ரெயின்ட்ஸ். ரெஸ்ட்ரெயின்ட்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, அண்டர் கண்ட்ரோல். யார் கண்ட்ரோல்லையுமே நம்ம இல்லாமல் நம்ம தனித்து நம்மளுடைய சுய பலத்தோடு இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த லிபர்ட்டியோட மீனிங். ஹெரால்டு ஜே லஸ்கி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், H.J. லஸ்கி நிறையா பேசியிருப்பாப்புல, இதுவும் அதில் பேசியிருப்பார். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. முக்கியம்னா என்ன சொல்ல, மனப்பாடம் பண்ணுறது தான். ஏன்னா இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஞாபகம் வைக்கிற அளவுக்கு இல்லை. கெட்டில் என்ன சொல்லியிருப்பார், பாசிட்டிவ் பவர்ஸ், லிபர்ட்டி வந்து ஒரு பாசிட்டிவான பவர். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ப்ரொஃபஸர் G.D.H. கோலே இவர் என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, லிபர்ட்டி இஸ் த ஃப்ரீடம் ஆஃப் இண்டிவிஜுவல். அதாவது ஒரு தனிப்பட்ட நபருடைய பர்சனாலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது லிபர்ட்டி தான் ரொம்ப முக்கியமான காரணம். மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், லிபர்ட்டி டஸ் நாட் மீன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட்ஸ். அதாவது நம்மளுக்கு வந்து எந்த கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது மட்டும் லிபர்ட்டி இல்லை, அதை நம்ம லிபர்ட்டியை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறோமோ அதுதான் லிபர்ட்டி, அந்த மாதிரி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹெரால்டு ஜே லஸ்கி வந்து சொல்லியிருப்பார், வித்தவுட் ரைட் தென் cannot be liberty, இந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணுறது தான். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெரிய கண்டென்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, லிபர்ட்டி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், லிபர்ட்டி மீனிங் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எஜுஸ்டம் ஜெனரிஸ். ஓகேங்களா? எஜுஸ்டம் ஜெனரிஸ் இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா, ஆர்டிக்கல் 19 வந்து
மென்ஷன் பண்ணியிருப்போம். மென்ஷன்னா இது டைரெக்டாக மென்ஷன் பண்ணாமல் இந்த எஜுஸ்டம் ஜெனரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம், எஜுஸ்டம் ஃப்ரீடம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 19 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே இந்த ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஃப்ரீடமை சொல்லியிருப்பாங்க, ஆனால் இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த எஜுஸ்டம் ஜெனரேஸ் இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு, ஓகேங்களா. இதில் இல்லை, நான் வந்து சொல்கிறேன். எஜுஸ்டம் ஜெனரேஷனாக என்னென்னா லாட்டின் வேர்டு. அது எதை சொல்லுது பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம். இது வந்து கொஷனை கேட்க வாய்ப்பு இருக்குது. எஜுஸ்டம் ஜெனரேஸ் வந்து எந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா லாட்டினு. அதோடைய மீனிங் என்ன, ஜென்ரல் வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு பொதுவாக என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா ஃப்ரீடம் சொல்லுவாங்க. இது ஆர்டிகல் 19 வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இது வந்து நம்ம இப்படி ரீட் பண்ணிங்கன்னா புரியாது, நிறைய நம்ம சர்ச் பண்ணி வேறு ஆர்டிக்கலில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். 2 ஃபேஸ் ஆஃப் லிபர்ட்டி இருக்குது, பாசிட்டிவ் லிபர்ட்டி, நெகட்டிவ் லிபர்ட்டி. பாசிட்டிவ் லிபர்ட்டினா லிபர்ட்டினாலே நம்மளுக்கு தெரியும் பாசிட்டிவ். ஸோ ஓகே, நெகட்டிவ் லிபர்ட்டினா என்ன பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா லிபர்ட்டியை எப்படி நெகட்டிவாக லிபர்ட்டி கிடைக்குது அந்த மாதிரி சொல்கிறாரு. அது லிபர்ட்டினாலே நல்லது தான்ப்பா. இந்த லிபர்ட்டி வந்து நெகட்டிவாக எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா should not be any restraint. அதாவது நெகட்டிவ்னால் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த நாட்டு இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறது. அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி நெகட்டிவாக எப்படி நம்ம லிபர்ட்டிக்கு வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரெஸ்ட்ரெயின்ஸ் இல்லாமல் எங்களுக்கு இருக்கணும், அதுதான் லிபர்ட்டி. நெக்ஸ்ட்டு எந்த விதமான ஹிண்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது. ஹிண்ட்ரன்ஸ்னால் எந்த விதமான தடைகள் இருக்கக்கூடாது ஒரு மனுஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி பேசுகிறது தான் நெகட்டிவ் லிபர்ட்டி. லிபர்ட்டினாலே நல்லது தான், இருந்தாலும் அது நெகட்டிவாக எப்படி நம்ம சொல்லி லிபர்ட்டி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறாரு, ஓகேங்களா. ரொம்ப குழம்பிக்க தேவையில்லை. டைப்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, நேச்சுரலு, சோஷியலு, மாரலு, ஓகேங்களா. நேச்சுரல் லிபர்ட்டி நம்மளுக்கு தெரியும். நேச்சுரலாகவே எந்த விதமான ரெஸ்ட்ரெயின்ஸ் அதாவது கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம இருக்கிறது தான் அந்த நேச்சுரல் லிபர்ட்டி. சிவில் லிபர்ட்டி அது நம்மளுக்கு தெரியும், ரூல் ஆஃப் லா கீழே வரும். பொலிட்டிக்கல் லிபர்ட்டி, பர்சனல் லிபர்ட்டி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, டைம் தான் வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இது ஃபிஸ்கல் லிபர்ட்டி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அது வந்து நிதி சுதந்திரம், அதாவது டேக்ஸ் இருக்குல்ல, நான் கட்டுற டேக்ஸ் வந்து கரெக்டாக போய் சேருதா. ஸோ இந்த மாதிரி பேசுகிறது தான் இந்த ஃபிஸ்கல் லிபர்ட்டின்னு வரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொல்லியிருப்பார். அது என்னன்னு பார்த்துக்கோங்க. தோஸ் ஹூ வுட் கிவ் அப்போ, அதாவது லிபர்ட்டியை யாரெல்லாம் ஒரு சின்ன அற்ப ஆசைக்காக அந்த லிபர்ட்டியை யாரெல்லாம் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆசையும் தேவையில்லை, அந்த லிபர்ட்டியும் தேவையில்லை, அந்த மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஏதோ ஒரு சின்ன ஆசைக்காக அந்த லிபர்ட்டியை விட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த லிபர்ட்டிக்கு கொடுக்க நம்ம தேவையே இல்லை, அந்த மாதிரி சொல்லுவார் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜான் லாக்கி என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு நாட்டில் லா இல்லையோ அந்த நாட்டில் ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த சிம்பிள் என்னன்னு தெரியும். இது என்ன சிம்பிள், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து யூஎஸ்ஏல இருக்குது. அது வந்து எதுக்காகனா அமெரிக்கன் சிட்டிசனுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியே. நெக்ஸ்ட்டு வந்து லிபர்ட்டி இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லிபர்ட்டி பார்த்திங்கன்னா அது வந்து தானாக வரணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம போய் லிபர்ட்டியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே பொறிக்கப்பட்டிருக்கு இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில், புதுடெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் செக்ரட்டேரியட் அந்த பில்டிங்கில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த வார்த்தைகள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி, அதை பார்த்துடலாம். டெமோக்ரஸியில் இந்த ஹவு லிபர்ட்டி சேஃப்கார்டு, லிபர்ட்டி வந்து எப்படி பாதுகாக்கிறாங்கன்னா டெமோக்ரஸி வந்து எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலும் லிபர்ட்டி வந்து சேஃபராக இருக்குது சொல்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஏற்கனவே தெரியும், கான்ஸ்டிடியூஷனில் முக்கியமானது ப்ரியாம்பிள்னால் முன்னுரை சொல்லுவோம். ஒரு கான்ஸ்டிடியூஷன் நம்ம எப்படி எந்த எஸ்ஏ எழுதினாலும் ஒரு இண்டெக்ஸ் போடுவோம்ல, ஸோ எந்த புக்கு நோட் எழுதினாலும் இண்டெக்ஸ், அந்த மாதிரியே கான்ஸ்டிடியூஷனுக்கு ப்ரியாம்பிள் தான் ஒரு முன்னுரையாக இருக்குது. ஸோ அந்த ப்ரியாம்பிளை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது ரிப்பீட்டட் கொஷின்ப்பா. சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எது பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனு, இதெல்லாமே என்னென்ன எதுக்குள்ளே வருதுன்னு பார்த்துக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸு, அதாவது நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், லிபர்ட்டி வந்து எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறோன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த லிபர்ட்டினா என்ன சொல்லிட்டேன், அது வந்து ஒரு ஃப்ரீடம். ஸோ ஒரு பவரை வந்து டீசென்ட்ரலைசேஷன், அதாவது பரப்பி வைக்கிறது மூலயமா நம்ம வந்து லிபர்ட்டி வந்து அதிகப்படுத்தலாம்.
சென்ட்ரல், ப்ரொவிஷன், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு இந்த மாதிரி பிரித்து வைக்கிறது மூலமா நம்ம பவரை வந்து அதிகப்படுத்தலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இது ரொம்ப முக்கியமானது. ஜுடிஷியரினா நம்ம நீதித்துறை. நீதித்துறை பார்த்திங்கன்னா எப்பயுமே எப்படி இருக்கணும், ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், லிபர்ட்டி, அப்போ தான் ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஜுடிஷியரி பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட்டு டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜுடிஷியரி ஒரு பேரளவில் இருக்கும். அதை யார் ஆளுமை பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்சியர்கள் தான் அந்த ஜுடிஷியரியே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீதி வந்து மாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிலாம் லிபர்ட்டி கிடைக்க கஷ்டம். ஸோ நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா ஜுடிஷியரி வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் இருக்குது. நம்மளுக்கு வந்து லிபர்ட்டி இருக்குன்னு ஒரு விதமான உறுதி நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே தான் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. இதில் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்காங்களே, ஸோ அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ் வரையும் அவங்க இருக்கலாம் அவங்களுடைய ஆஃபீஸில். அதே ஹை கோர்ட் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா 62 வயசு வரையும் இருப்பாங்க அந்த இதில் அவங்களுடைய பணியில். ஓகேங்களா. இதுதான் சொல்லியிருப்பாங்க. எக்கனாமிக் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா லஸ்கி திருப்பியும் பேசுவார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எந்த இடத்துல ரிச் புவர் எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் இருக்காங்களோ அந்த இடத்துல மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, USA, இந்தியா இந்த மூணுலேயுமே இந்த ரூல் ஆஃப் லா வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா. என்னடா இந்த ரூல் ஆஃப் லா பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம், இந்த மாதிரி நிறைய டைலாக் கேட்டிருப்போம்ல, அதுதான் இது. இங்கிலாந்து, USA, இந்தியா இந்த மூணு பேருமே நம்ம யார் எந்த விதமான கேஸ்டாக இருந்தாலும், ஹையர் ரேங்கில் இருந்தாலும், ஆஃபீஸராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ரிச்சோ போரோ யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி சமம்னு சொல்கிறது தான் இந்த ரூல் ஆஃப் லா. ஓகேங்களா. அவ்வளோதான் அந்த லெசனில். பொலிட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் விஜிலன்ஸ் வந்து நம்மளை எப்பயுமே கண்காணிக்கிறது. ஸோ பொலிட்டிக்கல் எஜுகேஷன் மக்களுக்கு கொடுக்கணும். ஸோ அது மூலயமா லிபர்ட்டி வந்து சேஃப்கார்ட் பண்ணலாம். எல்லாருமே எஜுகேட்டட் ஆகிட்டாங்கன்னா லிபர்ட்டி வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். அவங்களே போய் வாங்கிக்கிடுவாங்க. எனக்கு எஜுகேட்டடாக இருக்கேன், எனக்கே நீங்கள் வந்து இந்த ஃப்ரீடம் கொடுக்கல நம்ம போய் கேட்போம்ல. ஸோ அதுதான் இது. ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த லெசன்னு முடிச்சிட்டோம் இந்த லெசனை. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா லெசனும் முக்கியமான டாபிக் மட்டும் நான் நடத்துவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.